அதாவது அமெரிக்கா வந்து அடிமைகளை விரும்புகிறது, அடிமை நாடுகளை தேர்ந்தெடுக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்களோ இல்லை, இது இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன். இப்போ லிபியா வந்து கடனே இல்லாத நாடு. லிபியாவுக்கு நம்மளுக்கு 7ஆம் போறது. நான் திருப்பி சொல்ல, லிபியாவில் இருக்கிற கதாஃபி எல்லாத்தையும் நான் ஒத்துக்கலாம் இல்லை. ஆனால் லிபியாவுக்குள்ள அமெரிக்கா பண்ணது தப்பு, நேட்டோ பண்ணது தப்பு. அந்த நாடு கடனே இல்லாத நாடு. அவன் வந்து கோல்ட் கரன்சி பார்த்தான், டாலரை ரீப்ளேஸ் பண்ணி யூரோக்குள்ள போக பார்த்தாங்க. ஸோ கதாஃபிக்கு என்னாச்சு, சதாம் ஹுசேனுக்கு என்னாச்சு, ஈராக்கு பிடிக்கும் போது என்ன சொன்னாங்க, இவங்க வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்ம தீபாவளி பட்டாசு கூட கிடைக்கல. ஸோ அணுகுண்டு தீபாவளி அணுகுண்டு அதே தான். இப்போ மடூரோவை பத்தி எப்படிப்பட்ட விஷயங்கள் வெஸ்டர்ன் மீடியால வந்தது. மீடியாவை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ ஒருத்தனை காலி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நாட்டில் அந்த மக்களுக்கு அந்த நாட்டு அதிபர் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு பரப்பு கொளுத்தி போடு. இது நம்ம மீடியா பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஹவு வெஸ்டர்ன் மீடியா ஒர்க்ஸ். வெஸ்டர்ன் மீடியா இஸ் அ ஆர்ம் ஆஃப் வெஸ்டர்ன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ மீடியா வந்து ஒரு இராணுவத்தின் ஒரு கரம். ஸோ ஒரு ப்ரோபகண்டா வார்ஃபேர். இதை வந்து அவங்க வந்து ஜெர்மனிலேருந்து கடன் வாங்கினாங்க. இது வந்து ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது. எல்லாமே மீடியா ப்ரோபகண்டா தான். ஸோ மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதுனால தான் இவருக்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மீடியா ஹவுசஸ் எல்லாமே நீங்க பார்த்தது வெனிசுலால கொண்டாட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் பண்ணுவாங்க. எல்லா ஊர்லயுமே பெரும்பான்மையோட வந்து உட்கார்ந்து யாரும் ஆட்சி பண்ணல எந்த ஊர்லயும்.